ஓகே கைஸ், இந்த வீடியோ செஷன்ல நாங்க ஆர்டினரி லெவல் ஐசிடி எக்ஸாம் பேப்பரோட ஒரு டிஸ்கஷன் கைடன்ஸ் செஷனா இருக்க போகுது. இந்த ஆர்டினரி லெவல் ஐசிடி எக்ஸாம் பேப்பரோட கைடன்ஸ் செஷன்ல நாங்க எல்லா விதமான ஆன்சர்ஸ் பிளஸ் எம்சிக்யூஸ் பிளஸ் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் பாத்வேஸ் எல்லாம் பார்த்துட்டு வர போறோம். இதை இனிஷியலா நாங்க பார்க்க போற எக்ஸாம் பேப்பர் வந்து 2023-24 எக்ஸாம் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். இனிஷியலா இதுல ஃபர்ஸ்ட் 40 எம்சிக்யூஸ் தந்திருப்பினும் இந்த பேப்பர்ல இருக்க போற மெயினான மார்க்கிங் ஸ்கோர் பண்றதுக்கான இருப்போம் இந்த எம்சிக்யூ பார்ட். அப்பவுமே எம்சிக்யூ பார்ட்னு சொல்லிக்கல அதுல ஒரு மோர் தேன் 30 எடுக்கல நாங்க ஏ என்ற கிரேடை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எம்சிக்யூஸ் கொஞ்சம் முக்கியமான பார்ட். அதுல நாங்க ஒரு மோர் தேன் 25 to 30 அதுக்கு மேலே அப் டு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எஸ்ஐல வர பார்ட்ஸை வச்சு ஈஸியா நாங்க ஏ எடுக்கிறது ஸ்கோர் பண்றது கொஞ்சம் பெட்டரான ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எம்சிக்யூஸ்ல எங்களுக்கு ஒரு 40 எம்சிக்யூஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல இந்த 40 எம்சிக்யூஸுமே வந்து கிரேட் 10 கிரேட் 11 சிலபஸை பேஸ் பண்றதா இருக்கு. கிரேட் 10 சிலபஸ் சொல்லிக்கல சில விஷயம் நான் ஓவர்வியூவா சொல்லிக்கொண்டு வரேன். கிரேட் 10 சிலபஸ்ல நாங்க 9 பாடங்கள் மெயினா இருக்கு. உங்களுக்கு 9 மாடியூல்ஸ் வந்து கம்பல்சரியா இருக்கும். அந்த 9 மாடியூல்ஸும் பார்த்தோம்னா பேசிக் கன்செப்ட்ல தொடங்கி நம்பர் சிஸ்டம், கேட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், நாங்கள் அதுக்கு பிறகு கண்டினியூஸா வர பாடங்களை பார்த்தோம்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட், இவ்வளவு பாடங்களும் கம்பல்சரியா வந்திருக்கும். ஒரு 9 பாடம் கட்டாயம் அதை படிச்சு கிரேட் 11 சொல்லிக்கல அதுல வரைக்கல உங்களை முதலாவது விஷயமா நாங்க பார்க்க போறது ப்ரோக்ராமிங் கன்செப்ட். அதுக்கு பிறகு அப்படியே கண்டினியூஸா வர பாடங்கள் 6 பாடம் கண்டினியூஸா வரும். யூஸ் ஆஃப் மல்டிமீடியான்னு சொல்லி லாஸ்டா வந்து சோஷியல் அண்ட் ஐசிடி என்ற பாடம் வரும். இங்க 9+6 15 மாடியூல்ஸ் வந்து கவர் பண்ண வேண்டி இருக்கும் ஒரு ஆர்டினரி லெவல் எக்ஸாம் பொறுத்தவரை. கிரேட் 10 அண்ட் கிரேட் 11 சிலபஸ் கொண்டதா தான் இந்த எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லாவே இருக்க போகுது. ஸோ எம்சிக்யூஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அந்த 15 மாடியூல்ஸுமே கவர் ஆகும். ஆஸ் வெல் as செகண்ட் பார்ட்லையுமே நாங்க இந்த 15 மாடியூல்ஸுமே இருக்கிற மாதிரி தான் கேள்விகளை சாய்ஸ் பண்ணி கொள்வோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எந்த ஒரு சாய்ஸஸும் அவைலபிளா இருக்காது. செகண்ட் பார்ட்டை பொறுத்த மட்டும் அதுல எங்களுக்கு சில சாய்ஸஸ் நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ செஷன் நாங்க போய் கொண்டிருக்கல எப்ப நாங்க செகண்ட் பார்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த நேரங்கள்ல நான் எப்படி சாய்ஸஸ் எடுத்தா பெட்டரா நீங்க ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம் மார்க்ஸ் என்ற மாதிரி சொல்லிட்டு வரும். ஸோ ஜஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது எம்சிக்யூ பார்ட். இந்த எம்சிக்யூ பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் தே ஆஸ்கிங் அபவுட் த கம்ப்யூட்டர் choice once we are making or once we are buying a new computer. ஸோ இந்த ஸ்கிரீன் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல இனிஷியலா கேட்டுக்கிற கேள்வியை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா இருக்கணும்ன்றதுக்காக ஹைலைட் பண்றேன் இந்த பார்ட். Following 4 computers of same brand are available 4 different shops for a same price. Each of them has 1 TB hard disk, 1 VGA port, and consumes same amount of electricity. Which one is most suitable to buy? ஸோ இந்த இடத்துல 4 கம்ப்யூட்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் அண்ட் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே சேம் பிராண்ட். சேம் பிராண்ட் மீன்ஸ் ஏதோ ஒரு பிராண்டால உற்பத்தி செய்யப்பட்டதுதான். ஸோ நாங்கள் பிராண்டை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண இயலாது. அடுத்த விஷயம் வந்து ப்ரைஸும் சேமா இருக்கு. 1 டிபி ஹார்ட் டிஸ்க், 1 பிஜிஏ போர்ட் வந்து கன்சியூம் பண்ணப்படுது. இதுல எதை நாங்க சூஸ் பண்ண வேணும்ன்ற மாதிரி கேட்கணும். ஸோ எப்பவுமே ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் அங்க ப்ரொசஸரின் ஸ்பீட் வந்து கட்டாயமா இருக்கு. ஸோ ஜிகா ஹெர்ட்ஸ்ல தான் ப்ரொசஸரின் ஸ்பீட்ஸை நாங்க மெஷர் பண்ணி கொள்வோம். எப்பவுமே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொசஸர் என்று சொல்றது எது என்று சொன்னால் சிபியு. சிபியுண்ட ப்ரொசஸர் ஸ்பீட் எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கோ அவ்வளவு தூரம் அந்த கம்ப்யூட்டர் வேகமா வேலை செய்யும். ஸோ ப்ரொசஸர் ஸ்பீட் இருக்கிறதுலேயே பெட்டரா நாங்க பார்ப்போமா இருந்தால் 3.6 GHz, 3.6 GHz. கேஷ் மெமரியை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு அதிகமான கேஷ் மெமரி இருந்துன்னு சொன்னால் எங்களோட கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கூடும். மெமரி தானே. ஸோ கேஷ் மெமரி வந்து 16 MB என்பது பெட்டர். தென் ரம்மும் உங்களுக்கு 8 GB ஓகேயா இருக்கும். ரம்மின் கெப்பாசிட்டி கூட கூட எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ கூடவா இருக்கு.
8 யூஎஸ்பி போர்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஓகேயா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோர்த் ஆன்சர் ஓகேயா இருக்க போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணி அதனுடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிக்க உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எப்பவுமே ஸ்பீட் கூடவா இருக்க வேணும். அதனுடைய கம்பேட்டிபிலிட்டி அதிகமா இருந்தா பெட்டர். தென் அதை விட சில மெமரிஸிட கெப்பாசிட்டியையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபைன். ஸோ வென் வி ஆர் மூவிங் வித் த செகண்ட் கொஸ்டின், ரெண்டாவது பார்ட் எதை பற்றி எங்களுக்கு கேட்டு வரணும் சொன்னால், which of the following devices could be used to capture English text from printed documents? இப்போ இதுல எதை பற்றி கேட்டுக்கொண்டு வரணும் சொன்னால், பேசிக் கன்செப்ட் அப்படின்ற மொடியூல்ல இருக்கிற பார்ட் தான் இது. எந்த டிவைஸை யூஸ் பண்ணி நாங்க ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்ல இருக்க போற இங்கிலீஷ் லெட்டர்ஸை நாங்க கேப்சர் பண்ணலாம். நிறைய டைப்பான ஸ்கேனர்ஸ் அவைலபிளா இருக்கும். பார்கோட் ஸ்கேனர் அப்படின்றது வந்து ஃபுட் சிட்டிஸ் லைப்ரரிஸ்ல நாங்க காமனா யூஸ் பண்ணுவோம். ஃபுட் சிட்டிஸ்ல ஒரு திங் ஒன்று நாங்க ஸ்கேன் பண்ணிக்கல, அந்த பர்டிகுலர் திங்கின் பிரைஸ் என்ன, அது எப்ப எக்ஸ்பயர்ட் ஆகும், எப்ப மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது, இப்படியான டீடைல்ஸ் எல்லாம் அந்த பார்கோட்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஈவன் தோ அதை நீங்க லைப்ரரியில யூஸ் பண்றீங்கன்னு சொன்னால், அந்த புக்கின் ஓதர், புக்கின் நேம் என்ன, அதோட பிரைஸ் என்ன, எப்ப அது பிரிண்ட் பண்ணப்பட்டது, எத்தனையாவது அடிஷன், தென் அதோட பிரைஸ் என்ன, எல்லா விஷயமுமே அந்த பார்கோட்ல வந்து சேவ் ஆகியிருக்கு. ஸோ பார்கோடுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை நாங்க ஸ்கேன் பண்றதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அடுத்த விஷயம் செகண்ட் ஒன் எம்ஐசிஆர், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். ஸோ இந்த ரீடரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர்ன்றது பேங்கில செக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்ல நாங்கள் அதை காசோலைகள்னு சொல்லிக்கொள்ளும். ஸோ ஒரு செக் வந்து பிரிண்ட் பண்ணினால் அந்த செக் வந்து உண்மையிலேயே ஒரு வேலிடான செக்கா அல்லது ஃபேக்கா நாங்களா கிரியேட் பண்ண செக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெஷின் நாங்க சொல்லிக்கொள்வோம். அதுக்கு நேம் எம்ஐசிஆர். ஸோ எம்ஐசிஆர் என்ற ஆன்சரும் எங்களுக்கு சூட்டபிளா வராது. ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் டிவைஸ். ஸோ இப்போ இது எல்லா மொபைல் போன்லயுமே அவைலபிளா வந்துட்டுது. ஏதாவது ஒரு விஷயம் பிரிண்ட் பண்ணி இருந்தால் அந்த பிரிண்ட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எழுத்துக்கள் கேரக்டர்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கொள்ளும். ஸோ எப்பவுமே ஒரு கேரக்டரை ரெகக்னைஸ் பண்றது, தென் பிரிண்டட் டாக்குமெண்ட்ல இருந்து டெக்ஸ்ட பிரிச்செடுத்து பார்க்கிறது, இப்படியான சந்தர்ப்பங்களுக்காக நாங்க ஓசிஆரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஓசிஆர்ன்றது கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டனுக்கு நாங்க தேர்ட் ஆன்சர் சரி எடுக்கலாம். தென் ஓஎம்ஆர் என்று சொல்ற ஒப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன். ஒப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து நாங்க ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் மார்க்ஸை வந்து ரீட் பண்றது. இதுக்கு நாங்க சொல்லிக்கொள்ற ஒரு வசனம் எம்சிக்யூ ஆன்சர் கரெக்ஷன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிற நேரங்கள்ல நாங்கள் 4 ஆன்சர் இருக்கு, அதுல எந்த ஆன்சர் சரி என்று இந்த மிஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நாங்க ஒரு 1000 or 2000 எக்ஸாம் பேப்பர் கொடுத்தமா இருந்தா புள்ளடித்தாருன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆன்சர் போடுற ஷீட், மார்க்கிங் ஷீட். ஸோ அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மிஷின் கால்குலேட் பண்ணி எத்தனை எம்சிக்யூஸ் இந்த பர்சன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சரி என்ற விஷயத்தை கால்குலேட் பண்ணி. ஸோ எம்சிக்யூ ஆன்சர் கரெக்ஷனுக்காகத்தான் ஓஎம்ஆர் நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். இது வந்து ரோங் ஆன்சரா இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின் இஸ் தேர்ட். ஸோ நாங்க தேர்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ண போறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன இதுல கேட்டிருக்கீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்ப எங்களுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்துட்டு வரைக்கல, துணை நினைவகங்கள் நாங்க டிவைட் பண்ணிக்கொள்வோம். செகண்டரி ஸ்டோரேஜஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் நாங்க வந்து 3 விதமான கேட்டகரியா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். முதலாவது சொல்றது ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஆப்டிக்கல் அப்படின்னா லைட் என்ற ஃபெசிலிட்டியை வச்சு, லேசர் லைட் டெக்னாலஜியை வச்சு ஒர்க் பண்ற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ், காந்த தொழில்நுட்பவியலை வச்சு வேலை செய்யற டிவைசஸ்.
அடுத்தது solid state storage devices. திண்ம நிலையான சில விஷயங்களை வச்சு ஒர்க் பண்றதுதான் solid state. சோ இந்த இடத்துல செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கல எங்களுக்கு 3 விதமான ஸ்டோரேஜ் டிவைசஸ் அவைலபிளா இருக்கு. ஆப்டிக்கல், மேக்னெட்டிக், solid அப்படின்னு நாங்கள் இதை டிவைட் பண்ணி கொள்வோம். சோ ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸுக்கான எக்ஸாம்பிளா நாங்கள் யார மார்க் பண்ணி கொண்டு வரலாம்டா, ஒன்று சிடி, அடுத்தது சொல்லிக் கொள்வோம் டிவிடி, அடுத்தது ப்ளூரே. இந்த 3 விதமான ஸ்டோரேஜ் டிவைசஸும் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு சூட்டபிளான டிவைஸா இருக்கு. அடுத்த விஷயம் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு பார்க்கல மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிக்கணும். அதை நாங்க ஷோர்ட்டா HDD என்று சொல்லுவோம், ஹார்ட் டிஸ்க் டிரைவ், மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ளோப்பி அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்று இருக்கு. அதை விட மேக்னெட்டிக் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு. இது மூன்றுமே மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்ற டாபிக்ல வரப்போம். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது solid state storage device. solid state storage device பொறுத்த மட்டும் முதலாவதா நாங்க பார்க்க போறது solid state storage device என்னவா இருக்கும்னு சொன்னால் பென் டிரைவ் அப்படின்றத சொல்லிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா பென் டிரைவ் மாதிரி நாங்க SSD என்று சொல்லுவோம், solid state drive, solid state hard drive. அடுத்தது SD கார்டு சொல்ற மெமரி கார்டு. இந்த மூன்றுமே solid state storage device. So 3 ஒரு 9 எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கு தெரிய வேணும் செகண்டரி ஸ்டோரேஜஸ். தென் அதிന്റെ டைப்ஸ். சோ இந்த இடத்துல இவ கேட்டிருக்கிறது இதுல எது solid state storage device. கம்பேக்ட் டிஸ்க்ன்றது CD, இது ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ், இது வராது. ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ன்றது HDD, இது ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ், இது வராது. மேக்னெட்டிக் டேப் டிரைவ்ன்றதும் வராது, இது ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். சரியான ஆன்சர் இதுக்கு USB ஃபிளாஷ் டிரைவ். இதைத்தான் நாங்க பென் டிரைவ் என்ற நேமால சொல்லிக்கோம். ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததான் நாங்க பார்த்துட்டு வர போறோம். அடுத்து சோ ஃபோர்த் கொஸ்டின் எங்களுக்கு எதை படி கேட்டு வரணும்னு சொன்னால், which of the following executes the instructions of the computer. இதுல எது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுறுத்தல்களை நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி இதுல கேட்டுக்கொண்டு வரீங்க. அப்ப எப்பவுமே ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு நாங்கள் பார்ப்போமா இருந்தா அதுல எல்லா விதமான எக்ஸிகியூஷனுக்குமே பொறுப்பான ஒரு பார்ட்டா இருக்க போறது வந்து CPU. மிச்சம் எல்லாம் வந்து மெமரிஸா இருக்கும் அல்லது டேட்டா அல்லது இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கிரியேட் பண்றோண்டா இருக்கும். சோ இதுதான் பேசிக்கான ஐடியாவா இருக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்ற பார்ட். சோ இந்த இடத்துல which of the following execute the instruction of the computer அப்படின்னு கேட்டுட்டு first one cache memory. cache memory என்ன செய்யும் என்று சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷனை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணும். so cache memory is the temporary storage device. then central processing unit, CPU. CPU அப்படின்னு பார்த்து கொண்டு வரைக்கும் இந்த CPUன்றது எப்படியான ஒரு இதா இருக்கும் சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்றதுக்கான ஒரு. சோ இந்த கேஷ் மெமரியை பற்றி நாங்கள் இங்க எக்ஸிகியூஷனுக்கு எடுக்க மாட்டோம். இது வந்து ஸ்டோரிங், நாட் எக்ஸிகியூஷன். இங்க ஸ்டோரிங் த டேட்டா. தென் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு பார்க்கல CPU தான் எல்லா ப்ராசஸையுமே, தட் மீன்ஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே ரன் பண்ணும். ஹார்ட் டிஸ்க்கும் வந்து டேட்டா ஸ்டோரிங்க்கு தான் பெறும், அதுவும் ராங் ஆன்சர். அடுத்த random access memory என்ற RAM also storing the data as temporary. central processing unit அப்படின்றது சரியான ஆன்சரா இருக்கும் இந்த நாலாவது. அடுத்ததா வர போறோம் which of the following required to network 4 computers in a star topology. நாங்க இந்த டொபாலஜி அப்படின்ற கேட்டகரிக்கு வருவோமா இருந்தால் இங்க எங்களுக்கு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டொபாலஜிஸ் அவைலபிளா இருந்திருக்க வேணும். சோ முதலாவது சொல்லிக்கொள்வோம் ஸ்டார் டொபாலஜி, பஸ் டொபாலஜி, ரிங் டொபாலஜி, மெஷ் டொபாலஜி அப்படின்னு சொல்லி
ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் ஜென்ரலா நாங்க யோசிக்கலாம். நிறைய இருக்கு, ஹைபிரிட் டோபாலஜி ஆல்சோ இருக்கு. பட் அந்த இடத்துல ஸ்டார் டோபாலஜி என்று சொல்லிக்கல அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சென்ட்ரல் டிவைஸ் கட்டார். சென்ட்ரல் டிவைஸா நாங்கள் எதை யூஸ் பண்ணி கொள்ளலாம்டா சுவிட்ச் என்ற டிவைஸை யூஸ் பண்ணலாம் அல்லது ஹப் என்ற டிவைஸை யூஸ் பண்ணலாம். சுவிட்ச் என்ற டிவைஸ் என்ன செய்யும் என்று சொன்னால் தன்னை சென்ட்ரல் டிவைஸா வச்சுக்கொண்டு மற்ற டிவைஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸ் ஆட் பண்ணும். சோ எப்பவும் ஒரு ஸ்டார் டோபாலஜிக்கு சுவிட்ச் அல்லது ஹப் என்ற டிவைஸ் கட்டாயமா தேவை. சர்வர் என்றது ஒரு கம்ப்யூட்டர், அதுல நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். அது எல்லா டோபாலஜிலையுமே இருக்கு. மொடம் என்றது மொடியுலேஷன் டிமொடியுலேஷன் ரெண்டையுமே செய்ய போற ஒரு டிவைஸ். அனலோக டிஜிட்டலாகவும் டிஜிட்டல அனலோகாகவும் மாத்துறதுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம் சிக்னல்ஸ். ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபயர்வால் அப்படின்றது நெட்வொர்க் செக்யூரிட்டிக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு டிவைஸ். இது சாஃப்ட்வேராகவும் இருக்கும், ஹார்ட்வேராகவும் இருக்கும். So இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃபோர்த் ஆன்சர் ஸ்விட்ச். சோ இந்த இடத்துல ஃபிஃப்த் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டு வரையினோம், அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ சிக்ஸ்த், ஆறாவது கேள்வி. இந்த ஆறாவது கேள்வியில விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆக்டல் ஈக்குவல் டு 1216. சோ இது நாங்க சிம்பிளா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 216 அப்படின்ற நம்பரை நாங்க ஆக்டல் ஈக்குவலன்ட் நம்பரா ஃபைண்ட் பண்ணணும்னா 8 டிவைட் பண்ண வேண்டி வரும். 8 into 2 வந்து 16 அப்படின்னு வர போது எங்களுக்கு 5 ரிமைண்டர். சோ 56. 8 into 7 5 6 என்ற ஆன்சர் வரும், 0 ஆயிடும். அகைன் நாங்க 8 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 8 into 3 24 என்று வர போது ஆன்சர் எங்களுக்கு 3 என்ற ரிமைண்டர் வரும். பாட்டம் டு டாப் நாங்க எழுதிய ஆன்சர் 330 பேஸ் 8 என்று வர போது ஃபோர்த் ஆன்சர் வில் பி த கரெக்ட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்கு இதுல ஒரு பைனரி நம்பர் தந்திருக்கீங்கன்னா 10001000. ഇതിന്റെ டெசிமல் நம்பர் என்ன சரியான சிம்பிள் ஒன். நாங்கள் இதுல 2 to the power ஃபைன் பண்ணி கொண்டு வந்தாலே ஓகே. 2 to the power 0 இல்ல, 2 to the power 1 இல்ல, 2 to the power 2 இல்ல, 2 to the power 3 எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதுல 8 மார்க் பண்ணுவோம். 2 to the power 4 5 6 இல்ல, 7 இருக்கு. 128 plus 8 136 base 10 அப்படின்ற ஒரு ஆன்சர். இது 7 bar. சோ 8 பேஸ் 16ல உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் வர்றபடியால கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டி இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்டல் நம்பர் அப்படின்னு தந்திருக்கிறேன். ஒரு ஆக்டல் நம்பர் எங்களுக்கு தந்திரம் சொன்னா அந்த ஆக்டல் நம்பரை ஹெக்ஸாடெசிமலுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இனிஷியலா நான் என்ன செய்யறேன், இந்த ஆக்டல் நம்பரை 1572 அப்படின்னு சொல்லி இதுல மார்க் பண்றேன். இது பேஸ் 8 என்ற பேஸ்ல இருக்கிற இதை நாங்க பைனரிக்கு மாத்தி இங்கால மாத்துறது ஈஸி. நாங்க டைரக்டா பேஸ் 10 கொண்டு போனோம்னா கால்குலேஷன் கஷ்டமா. பேஸ் 8ல இந்த கால்குலேஷன் நீங்க செய்யல, நீங்க ஜென்ரலா என்ன செய்வீங்கன்னா 3 டிஜிட்டே எடுத்து வச்சுக்கணும். அதாவது பேஸ் 8ன்றது 2 to the power 3 that's equal to 8. so 1 2 4 இந்த 4 டிஜிட் தான் உங்களுக்கு இருக்கு. 1 என்று சொல்லிக்கல நீங்க 001 எழுதல, நீங்க 1 என்றே டைரக்டா எழுதலாம். 00 எழுத வேண்டிய தேவையில்லை, பிகாஸ் முன்னுக்கு இருக்கிற ஜீரோக்கு வேல்யூஸ் இல்லை. 5 என்று சொல்லிக்க 4 plus 1 so 101. 7 என்று சொல்லிக்கல 111. 2 என்று சொல்லிக்கல 010 அப்படின்னு மார்க் பண்ணுங்க. இது பேஸ் 2க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. சோ இங்க பேஸ் 2க்கு கன்வெர்ட் பண்ணின ஒரு ஆக்டல் நம்பர் எப்படி ஹெக்ஸாடெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னா நாங்க பின்னுக்கு இருந்து அதை 4 டிஜிட்டா டிவைட் பண்ணலாம். 4 நம்பரை நாங்க வேற டிவைட் பண்ணி கொண்டு வரைக்கல. இதுல எங்களுக்கு 4 நம்பர் வர்றது 1 2 3 4 and 2 to the power 4 that's equal to 16. so 1 2 4 8 4 digits எங்கள்ட்ட அவைலபிள். 1010 so 8 plus 2 10 என்று வரும். 10 என்றா நீங்க a நீங்க மார்க் பண்ணுங்க. 0111 so இந்த இடத்துல நீங்க 7 அப்படி என்று ஐடென்டிஃபை பண்ணுங்க.
2 தரம் 1 வந்திருக்கு, இடம் உங்களுக்கு கூட இருக்கபடியால 302 0 போட்டு பாருங்க. 00113 அப்படின்னு வரும். So correct answer for 8-1 is second answer அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரோம். சோ இப்ப 9வது கேள்வி நாங்கள் இதுல பார்த்துட்டு வர போறோம். இந்த 9வது கேள்வியில எதை பற்றி கேட்டு வரையணும்னு சொல்லி சொன்னார். 1 terabyte is equal to 1 terabyte is equal to அப்படின்னு சொல்லிக்கல எங்களுக்கு முதல்ல இந்த கால்குலேஷன் பற்றின ஒரு தெளிவோடு இருக்கு. எப்பவுமே எங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இருக்க போற ஒரு சின்ன யூனிட்டா நாங்க பிட் அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். நிறைய பிட் சேருமா இருந்தா எங்களுக்கு பைட் என்ற ஒரு யூனிட்டுக்கு நாங்க வரலாம். நிறைய பைட் சேர்ற இடங்கள்ல கிலோ பைட் என்ற ஒரு யூனிட்டுக்கு வரலாம். நிறைய கிலோ பைட் சேர்ற இடங்கள்ல மெகா பைட், நிறைய மெகாபைட் சேர்ந்து ஜிகாபைட், நிறைய ஜிகாபைட் சேர்ந்து டெராபைட். சோ இதான் ஓடு. அதுக்கு பிறகு பிபி என்று சொல்லி போய் கொண்டிருக்கும். பட் எங்களுக்கு கேஷுவலா இவ்வளவுதான் எங்கள்கிட்ட இருக்க போற டிவைசஸ். இந்த இடத்துல 1 டெராபைட் அப்படி என்றது உண்மையில 1024 ஜிகாபைட். ஒரு ஜிகாபைட் என்றது 1024 மெகாபைட். ஒரு மெகாபைட் என்றது 1024 கிலோபைட். ஒரு கிலோபைட் என்றது 1024 பைட். ஒரு பைட் என்றது 8 பிட்ஸ். இதுதான் இந்த ஃபார்முலா. சோ இந்த இடத்துல எங்கிட்ட கேட்டது 1 டெராபைட் என்றது 1024 ஜிகாபைட்டுக்கு ஈக்குவல். 1024 ஜிகாபைட் என்ற ஒரு ஆன்சர் இல்லை. அப்ப 1024 into 1024 மெகாபைட்ஸ் அப்படியும் ஒரு ஆன்சர். 1024 into 1024 into 1024 kilobytes. இங்க இருக்கு ஆன்சர். சோ தேர்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சரா நாங்க இங்க கன்சிடர் பண்ணி கொள்ளலாம் இந்த 9வது கேள்வி. சோ இப்ப நாங்க क्वेश्चन நம்பர் 10க்கு மூவ் பண்ண போறோம். Which of the following statements are true regarding to the ASCII coding system? இப்ப ASCII கோடிங் சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா இத மாதிரி வேற என்னென்ன கோடிங் சிஸ்டம் இருக்குன்னு தெரியும். முதலாவது சொல்றது BCD என்ற கோடிங் இருக்கு. அடுத்தது ASCII அப்படி என்ற ஒரு கோடிங் இருக்கு. அடுத்தது EBCDIC அப்படி என்ற ஒரு கோடிங் ஒன்று இருக்கு. லாஸ்டா இருக்கிறது யூனிகோட். சோ இந்த 4 டைப்பான கோடிங் சிஸ்டம் தான் ஜெனரலா நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம் கம்ப்யூட்டர் சிஸ்டம். BCD அப்படின்றது பைனரி கோடட் டெசிமல். இங்க டெசிமல் நம்பர்ஸுக்கான பைனரி சிம்பல்ஸ் வந்து இருக்கும். இங்க 4 பிட்டை பேஸ் பண்ணி டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணப்படும். 0ல இருந்து 9 வரையான டெசிமல் நம்பர்ஸை மார்க் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கோடிங் சிஸ்டம் பற்றிய ஃபுல் டீடைல் தேவை என்று சொன்னால் எங்களோட ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். கோடிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட சேனல்ல இதுக்கு தனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை தொடர்பான நாலேஜ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். BCD பார்ட். தென் ASCII அப்படி என்ற பாட்டுக்கு வந்தோம் என்று சொன்னால் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் என்று சொல்லிக் கொள்வோம். இங்க 7 பிட்டை பேஸ் பண்ணித்தான் டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணப்படும். இந்த ASCII கோடிங்ல நாங்கள் அல்பபெட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் செட், அதை விட ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் செட்டை நாங்க இங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மாதிரி. இது ASCII கோடிங் சிஸ்டமா இருக்கு. அடுத்த விஷயம் நாங்க பார்த்துட்டு வர போறது EBCDIC, EBCDIC, எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். இங்க 8 பிட்டை பேஸ் பண்ணி நாங்க டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணோம். 8 பிட்லயுமே இங்கேயும் நாங்க நம்பர்ஸ் அண்ட் அல்பபெட்ஸ் தான் மார்க் பண்ணிக்கொள்வோம். ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் இங்க இருக்கு. யூனிகோட்ன்றது உண்மையில 16 பிட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிக்கொள்வோம். இங்க வேற வேற லாங்குவேஜஸ் மார்க் பண்ணலாம். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் எல்லா வகையான லெட்டர்ஸுமே இங்க மார்க் பண்ணலாம் யூனிகோட். சோ இங்க கேட்டிருக்கிறது ட்ரூ ரிகார்டிங் டு தி ASCII கோடிங் சிஸ்டம். கேரக்டர்ஸ் E and E, அதாவது கேபிட்டல் E and ஸ்மால் E, இது ரெண்டுமே வந்து சேம் கோடால ரெப்ரசன்ட் பண்ணப்படும் சொல்லி இருக்கிறோம் ASCIIல. அது ராங் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸுக்கு எல்லாம் டிஃப்ரெண்டான நோட்டேஷன்ஸ் இருக்குது இந்த ASCII என்ற கோடிங்ல.
ஸோ இந்த கோடிங் தொடர்பான நாலேஜ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஜஸ்ட் கோடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுல ஃபுல் டீட்டெயிலும் இருக்கு. தென் கேஷ் அண்ட் டாலர் சைன் சிம்பிள்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் கோட்ஸ். எப்பவுமே வேற வேற சிம்பிள்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கோட்ஸ் தான் இருக்கும். அது ஓகே. சிங்கள கேரக்டர்ஸ் டு நாட் ஹாவ் ASCII கோட்ஸ். இப்ப இந்த இடத்துல சிங்கள கேரக்டர்ஸ் சொல்றது வந்து சிங்கள மொழியில இருக்க போற எழுத்துக்கள். அவைக்கு வந்து ASCII கோடிங் வந்து இருக்காதுன்னு சொல்லி. சோ இந்த இடத்துல யூனிகோடுக்கு தான் உண்மையிலே அந்த சிங்கள லெட்டர்ஸுக்கான ASCII கோட்ஸ் இருக்கு. சிங்கள லெட்டர்ஸுக்கான நோட்டேஷன்ஸ் இருக்கு. ASCII கோட்ஸ்ன்றது சிங்கள லெட்டர்ஸுக்கு நாங்க பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். சோ டூ நோட் இருக்கிறபடியால சார் ஆன்சர் வந்து பிசி என்ற ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருக்க போது இந்த 10வது கேள்விக்கான ஆன்சர்.